உட்காந்துட்டு இருக்க போற? ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்ல. ஏ பாப்பா, என்ன இன்னும் சாப்பிடாம இருக்க? சாப்பாடு பிடிக்கலன்னா சொல்லுமா, உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் அதை நான் வாங்கி தரேன். ஒண்ணு தேவையில்ல, வெளியில போட அறபோத நாய. பாருடா பாப்பாக்கு கோவத்தை. பக்கத்துல வராதடா. அறபோத நாயி என்ன பண்ணுன்னு பாக்கியா? சீ நாய, தள்ளி போ. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையவே நீ தள்ளி விட்டுருப்ப. விடுடா என்னைய. நில்லுடி. விடுடா. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையவே நீ தள்ளி விட்டு ஓடுவ. அம்மா கை. சொல்லக்கூடாது பாப்பா, நீயும் நல்ல ஃபிகரா தான் இருக்க. ஆனா கடத்திட்டு வந்தவன் என்ன சொல்லிட்டான், உன் மேல சுண்டு விரல் கூட படக்கூடாதுன்ட்டான். ஆனா அவன் சொல்றதுக்கெல்லாம் கேக்குறதுக்கு நான் ஒண்ணு நல்ல பையன் கிடையாது பத்தியா. ப்ளீஸ்டா, என்னைய விட்டுருங்க. நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு என்னைய கடத்தி வச்சுட்டு இப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க. என்ன பாப்பா, மாமா இவ்வளவு ஆசையா பக்கத்துல வர, நீ இப்படி தள்ளி தள்ளி போயிட்டு இருக்க. தள்ளி போடா பொறுக்கி. ஏய் நில்லுடி. தைரியம் இருந்தா மூஞ்ச காட்டுல நாய. இப்படி மாஸ்க் போட்டு வந்து இது பண்ணி கொடுமைப்படுத்திட்டு இருக்க என்னைய. ஐயோ செல்லம், மாமன் மூஞ்ச பக்கம் உனக்கு அவ்வளவு ஆசையா என்ன? செல்லம் கில்ல மூஞ்ச அடிச்சு உடைச்சிருவேன் நாய. என்னடி வாய் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க? நானும் பாவுன்னு பார்த்து விட்ட, ரொம்ப தான் வாய் ஓவரா பேசிட்டு இருக்க. கைய விடுடா பரதேசி. அம்மா மிதிக்காத. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையவே வாடா போடான்னு பேசுவேன், நாயின்னு பேசுவேன். ப்ளீஸ் என்னைய விட்டுருங்க. அது எப்படி சொல்லும், அப்படி தொக்கா வந்து மாட்டிருக்க உன்னைய விட முடியும்? ப்ளீஸ் என்னைய எதுவும் பண்ணிடாதீங்க. எதுவுமே பண்ண மாட்டேன் சொல்லும். எனக்கு கொஞ்சம் மட்டும் கோஆப்ரேட் பண்ணிட்டேன்னா வழி இல்லாம உன்னைய நான் இங்க இருந்து முடிச்சிருவேன். கடவுளே ப்ளீஸ் என்னைய எப்படியாச்சும் இங்க இருந்து காப்பாத்திருங்க. கடவுள் தான் உன்னைய காப்பாத்த வரமாட்டாரு சொல்லும். இப்போ உன்னைய காப்பாத்துறதா இருந்தாலும் அழிக்கிறதா இருந்தாலும் என்னையால மட்டும்தான் முடியும். அழாதடி. எல்லாமே என்னையால தானே. நான் மட்டும் அன்னைக்கு ஒழுங்கா உங்ககிட்ட சண்டை போடாம படுத்தேன்னா தாரா வெளியிலயே போயிருக்க மாட்டாள்ல. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லாடி, அழாத. தாரா சீக்கிரமா கிடைச்சிருவா. அப்பா அம்மா எல்லாரும் தேடிட்டு தானே இருக்காங்க. ஒரு நாள் ஆச்சுடி. என்ன பண்றாளோ, எங்க சாப்பிட்டாலோ, அவ பத்திரமா இருக்காளா ஒண்ணுமே நம்மளுக்கு தெரியல. நீ பயப்படாத, அவ தைரியமான பொண்ணு. அவ கண்டிப்பா எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் சமாளிச்சுட்டு தைரியமா இருப்பா. இந்த நேரத்துக்கு அவ பத்திரமா சேஃபா தான் இருப்பா. பாரு, அவ சீக்கிரம் நம்ம கிட்ட திரும்பி வந்துருவா. அழாதடி. ஆளுக்கு இப்படியே உட்காந்து அழுதுட்டு இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லு. இன்னும் அப்பாவுக்கு வேற தெரியாதுடி. தாரா காணாம போனதை அப்பா கிட்ட சொன்னா உடஞ்சு போயிருவாங்க. நம்ம அதுக்குள்ள கண்டுபிடிச்சிடலாண்டி. என்னைய நம்பு. என்னோட அப்பா இந்த நேரத்துக்கு எல்லா ஃபுட்ஸையும் வச்சு கண்டிப்பா தேடிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் அவ கிடைச்சிருவா. அவ பயப்படாம நல்ல தைரியமா தான் இருப்பா. நீ அழுது அவ வர்றதுக்குள்ள ஏதோ பிரச்சனை இழுத்து வைக்காத சொல்லிட்டேன். அவ வந்ததுக்கு அப்புறம் தாண்டி எனக்கு உயிரே வரும். ஏசப்பா ப்ளீஸ், எங்க தாராக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவ ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்ட, அவளுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம எங்க கிட்ட திருப்பி கொடுத்துருங்க ப்ளீஸ். முருகா, என் ஃப்ரெண்டை என்கிட்டே கொடுத்துரு ப்ளீஸ். என்ன நம்ம பொண்ணு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க ஃபோன் போட்டு அப்பா சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்கன்னு எல்லாமே கேட்பா. இன்னைக்கு இன்னும் ஃபோனே பண்ணல. நம்மளே கால் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. மனசுக்கு ஏதோ சரியா படலை. சரி, அந்த அருணாச்சல சார்க்கே கால் பண்ணி கேட்போம். ஹலோ சார். சொல்லுங்க. நான் தாராவோட அப்பா பேசுறேன். தாரா எங்க நேரத்துல இருந்தே ஃபோன் போட்டேன், எடுக்கவே இல்லை. ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க சார்? எல்லாம் ஒரே பீச்சில் போய் ஒரே ஆட்டம். ஃபோனுக்கெல்லாம் சார்ஜ் போட்டா தானே. அதுவும் பீச் பக்கத்துலேயே ரெசார்ட் பார்த்தீங்களா, ஃபுல்லும் ஒரே டான்ஸு கும்மாளம் தான். அப்படியா சார்? ஆனால் அவள் என்னதான் வேலையில் இருந்தாலுமே எனக்கு கால் பண்ணி அப்பா என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்க, மாத்திரை போட்டிங்களான்ட்டு எப்போதுமே கரெக்டாக கேட்டுருவா. எனக்கு ஒரு ஃபோன் கூட அவள் பண்ணலையே சார். அவகிட்ட கொஞ்சம் கொடுக்க முடியுமா? ஐயோ, பிள்ளைங்க அங்கே தள்ளி கொஞ்சம் குளிச்சுட்டு இருக்காங்களே, அவங்க குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லட்டுமா சார்? சார், உண்மைக்குமே என் பொண்ணு நல்லா இருக்கால்ல, அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? என் மனசு கடந்து அடி அடின்னு அடிச்சுட்டு கிடக்குங்க. ஐயோ சார், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவ இங்க ரொம்ப நல்லா இருக்கா, சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்காங்க எல்லாரும். சரிங்க சார், நான் வச்சிடுறேன். அவளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அவளை எனக்கு கொஞ்சம் ஃபோன் மட்டும் பண்ண சொல்லிருங்க அவ குளிச்சதுக்கு அப்புறம். சரிங்க சார். கேரளா தானே, பேசாம நம்மளும் கிளம்பி போயிடுவோம். எனக்கு என்னமோ சரியா படலை. என் பொண்ணு கண்டிப்பா எவ்வளோ சந்தோஷமா இருந்தாலும் எவ்வளோ வேலையா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணாம இருக்கவே மாட்டா. வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன்.
5 டேஸாக வீடியோ வரல, எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், நான் வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்க ஆப் வந்து ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு. நேற்று நைட்லேருந்து தான் ஒர்க் ஆச்சு. அண்டு ஒர்க் ஆகுறதும் இன்னும் நல்லபடியாக ஒர்க் ஆகலை. என்னோடய கேரக்டர், அதாவது தாராங்கிற கேரக்டருக்கு ஒரு பொம்மை வரும் தெரியுமா, அந்த பொம்மை இன்னும் வரவே இல்லை. இப்போது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதில் நல்லாவே தெரியும், என் வாய் எதுவுமே அசையாது. அதாவது இது பழைய வீடியோவில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை எடுத்து போட்டு எடிட் பண்ணுறது தான் இந்த வீடியோ ஃபுல்லுமே. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த கேரக்டர் எல்லாமே நைட்டுக்குள்ளே வந்துடும் சொல்லியிருக்காங்க. வந்துருச்சுன்னா நாளையிலேருந்து உங்களுக்கு எப்போதும் போல் வீடியோ வரும். அப்படி இல்லைன்னா தாரா ஆதிங்கிற கேரக்டரை மாற்றிடலாமா, அதுக்கு பதில் வேறு பொம்மை போடலாமாங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்கள் பிரியாத வரம் இன்னும் தொடருக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.